டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். பின்னர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவையும் அவர் சந்தித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திடீரென நேற்று பிற்பகலில் டெல்லி சென்றார். அங்குள்ள சாகேத் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை நேற்று மாலை அவர் பார்வையிட்டார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் முக்கிய தலைவருமான அமித்ஷாவை அவரது இல்லத்தில் இரவு 8:15 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அப்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, சி வி சண்முகம், எம்பிக்கள் தம்பிதுரை, சந்திரசேகர் ஆகியோர் உடன் இருந்தனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீடித்த நிலையில் இரவு 10:26 அமித்ஷா இல்லத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் புறப்பட்டனர். இதன் பின்னர் பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டாவையும் அவரது இல்லத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். பாஜகவின் முக்கிய தலைவர்களான அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதன் மூலம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றுதான் என முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் சமீப காலமாகவே கடந்த ஒரு சில மாதங்களாகவே நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சந்திப்பு என்பது இன்றைக்கு வெளிப்படையாக வெளிவந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு கூட்டணி என்பது அமையும். தேவைகள் என்பது இருபுறமும் இருக்கிறது. பாஜகவுக்கும் அதிமுக தேவை, அதே போல அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி பலம் தேவை. நேற்றைய சந்திப்பின் மூலம் பாஜகவுக்கான கூட்டணி வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்தார். இது எப்படி வரப்போகுது, எந்த திசையில் பயணிக்குங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும். காரணம், 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சது தொகுதி பங்கீடு சீப்தாரால தான் முறிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் பாஜக கூட்டணியை ஓபன் பண்ணி இருக்கிறார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அமைந்த அதிமுக பாஜக கூட்டணி கருத்து மோதல்களால் கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் உடைந்தது. இனி எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என 1.5 ஆண்டுகளாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி சமீப நாட்களாக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் தவிர்த்து வந்தார். இந்நிலையில் திமுக மட்டுமே தங்களது எதிரி என்றும் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இந்த நிலையில் தற்போதைய சந்திப்பின் மூலம் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா என கேள்வி எழுந்துள்ளது. தமிழ் மொழியை அழிக்க முயற்சி நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைக்க மாட்டோம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மொழிக் கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை என்பதிலும் அவை தமிழும் ஆங்கிலமும் தான் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார். இது பண பிரச்சனை இல்ல, நம் இன பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். தமிழ் மொழியை அழிக்க முயற்சி நடப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல, பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதிலே உறுதியாக இருப்போம். இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். மாநிலங்களை தங்களது கொத்தடிமை பகுதிகளாக நினைப்பதால் தான் மொழி திணிப்புகளையும் அநீதிகளையும் மத்திய பாஜக அரசு செய்வதாக முதலமைச்சர் சாடினார். நாட்டின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சி வென்றெடுக்கவும் சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பாஜக தவிர அதிமுக உள்ளிட்ட மற்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். ஒரு மொழிக்காக ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்தி தங்கள் உயிரை தியாகம் செய்த அந்த தியாகசீலர்கள் கொண்டிருக்கிற இனம் நம்முடைய தமிழினம். எடப்பாடியார் அவர்களும் இருமொழி கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இந்தி அடிப்படையில் இந்தியாவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது. இந்தியை திணித்தால் இந்தியா ஒருங்கிணையாது. அது இந்தியாவை இவர்களே பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல். அந்த அரசியலைத்தான் தொடர்ந்து செய்கிறார்கள். மத்திய நடுவண் அரசு திணிக்க கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. ஆகவே தமிழக அரசினுடைய உறுதித்தன்மைக்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கும். மொழி மீதும் அதே போல மாநில உரிமைகள் மீதும் கூட்டாட்சியையும் தகர்த்து வருகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக முதலமைச்சர் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நடைமுறையை இந்தியாவிலே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். 22 மொழியில படிக்கலாங்கிறது இது ஒரு ஏமாற்று வேலை.
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 3 மொழி கொள்கை இல்ல. 3 மொழி கொள்கை மற்ற மாநிலத்தில் இல்லாத தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன்? சமஸ்கிருத வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கியுள்ள தமிழ்நாடு அரசு எதற்காக செலவு செய்தது என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கை தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியது குறித்து எக்ஸ் பதிவில் விமர்சித்துள்ள அண்ணாமலை, மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பு என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மீண்டும் திரித்து கூறியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் மொழி வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு கடந்த 2024-2025 நிதியாண்டில் 11 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் 2025-2026 நிதியாண்டிற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். இது தவிர ஏனைய மொழிகளின் வளர்ச்சிக்காக கடந்த ஆண்டு 13 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் இந்த ஆண்டு 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் ஏனைய மொழிகளின் வளர்ச்சிக்கும் திமுக அரசு எந்த வகையில் செலவு செய்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஊழலை முழுமையாக அகற்றும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் தேசிய பேரிடர் மேலாண்மை திருத்தச் சட்டத்தின் மீது பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, விதிகளின் அடிப்படையில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு அதிகபட்சமாக 5000 கோடி ரூபாய் மட்டுமே வழங்க முடியும் என்றும், ஆனால் வேண்டுமென்றே 15000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிற்கு போதிய அளவில் நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமித்ஷா, மத்திய குழு பரிந்துரையின் அடிப்படையில் பேரிடர் நிதியாக 4817 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாகவும், இலவசங்களுக்கான நிதியை பேரிடர் நிதியிலிருந்து பெற தமிழ்நாடு அரசு முயற்சிப்பதாகவும் விமர்சித்தார். एनडीए की सरकार बनेगी और शराब का फ्लड सूख जाएगा. 2026 तक राह देखिए बस. ये शराब का फ्लड और करप्शन का आंधी दोनों रुक जाने वाला है. சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து ஊழலை முழுமையாக அகற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மற்றும் ராமநாதபுரம் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு அறிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த அவர் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் என்றார். சென்னையில் 200 கோடி ரூபாய் செலவில் சாலையோர நடைபாதைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 10 மாநகராட்சிகள் 31 நகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் 16 மாநகராட்சிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கே என் நேரு குறிப்பிட்டார். மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம், விவசாயம் சார்ந்த வணிகம், அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய 2 நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலக்குடி கடற்கரை திட்டம் மூலம் 6 கோடி ரூபாய் செலவில் சென்னை மெரினா கடற்கரை தரம் உயர்த்தப்பட உள்ளதாகவும், சென்னையில் 30 புதிய பூங்காக்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வணிக வளாகங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் கே என் நேரு அறிவித்தார்.